வணக்கம் டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களே, இது கேஆர் டிஎன்பிஎஸ்சி. இன்னைக்கு மத்திய அரசு பாடத்திலிருந்து பார்ட் 1 வீடியோ பார்க்க போகிறோம். மத்திய அரசு பாடத்திலிருந்து ஒரு 30 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். நம்பர் 1, மத்திய அரசு நிர்வாகத் தலைவர் அல்லது பேரளவு தலைவர், குடியரசுத் தலைவர். மறுபடியும் ரீட் பண்ணுறேன். மத்திய அரசு நிர்வாகத் தலைவர், பேரளவு தலைவர், குடியரசுத் தலைவர். நம்பர் 2, அமைச்சரவையின் தலைவர் பிரதமர். அமைச்சரவையின் தலைவர் பிரதமர். நம்பர் 3, நாடாளுமன்றம் ஈரவைகளை கொண்டது. ஒன்று மாநிலங்களவை அல்லது ராஜ்யசபா அல்லது மேலவை. நம்பர் 2, மக்களவை, லோக்சபா, கீழவை. இது மூணுமே ஒரே பேர் தான், உங்களுக்கு தெரியணுங்களுக்காகவே கொடுத்துருக்கேன். நம்பர் 4, இந்திய நாடாளுமன்ற முறை எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? இங்கிலாந்து அல்லது பிரிட்டன். இந்திய நாடாளுமன்ற முறை எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? இங்கிலாந்து அல்லது பிரிட்டன். நம்பர் 5, நாடாளுமன்றத்தின் புகழ்மிக்க அவை கீழவை அல்லது மக்களவை. நம்பர் 6, மக்களவையை தலைமையேற்று நடத்துபவர் சபாநாயகர். மக்களவையை தலைமையேற்று நடத்துபவர் சபாநாயகர். நம்பர் 7, மக்களவை தேர்தலில் போட்டியிட தகுதியான வயது 25. மக்களவை தேர்தலில் போட்டியிட தகுதியான வயது 25. நம்பர் 8, மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கு ஆன தகுதியான வயது 30. மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதியான வயது 30. நம்பர் 9, நிதி மசோதா டேஸ் அவையில் மட்டுமே கொண்டு வர முடியும்? மக்களவை. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். நிதி மசோதா டேஸ் அவையில் மட்டுமே கொண்டு வர முடியும்? மக்களவை. நம்பர் 10, ஒரு மசோதா நிதி மசோதாவா அல்லது பண மசோதாவா என்று தீர்மானிப்பவர் சபாநாயகர். ஒரு மசோதா நிதி மசோதாவா அல்லது பண மசோதாவா என்று தீர்மானிப்பவர் சபாநாயகர். நம்பர் 11, மக்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். மக்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். நம்பர் 12, மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் 6 ஆண்டுகள். மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் 6 ஆண்டுகள். நம்பர் 13, மக்களவைக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 543. மக்களவைக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 543. மாநிலங்களவையில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 238. மாநிலங்களவையில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 238. நம்பர் 15, மத்திய அரசு பற்றி குறிப்பிடும் சரத்து மற்றும் பகுதி. சரத்து 52லிருந்து 151 வரை. அது எந்த பகுதியில் இருக்குன்னா 5, நம்பர் 5 பகுதியில் இருக்குது. மறுபடியும் ரீட் பண்ணுறேன். மத்திய அரசு பற்றி குறிப்பிடும் சரத்து மற்றும் பகுதி. சரத்து 52லிருந்து 151 வரைக்கும் உள்ள எல்லா சரத்துமே மத்திய அரசை பற்றி தான் இருக்கும். பகுதி 5. மத்திய அரசு நிர்வாகம் பற்றி குறிப்பிடும் சரத்து. மத்திய அரசு டோட்டலாக பார்த்தோம், அதில் நிர்வாகம் மட்டும் அப்படின்னா சரத்து 52லிருந்து 78 வரைக்கும். மத்திய அரசு நிர்வாகம் பற்றி குறிப்பிடும் சரத்து 52லிருந்து 78 வரை. நம்பர் 17, மத்திய அரசின் ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும்
குடியரசுத் தலைவரின் பெயரிலேயே மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று கூறும் சரத்து. 77. அதாவது மத்திய அரசின் ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் குடியரசுத் தலைவரின் பெயரிலேயே மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று கூறும் சரத்து 77. நம்பர் 18. இந்திய நாடாளுமன்றத்தின் அமைப்பு, உள்ளடக்கம், ஆயுட்காலம், அலுவலர்கள், செயல்முறைகள், சிறப்பு சலுகைகள் ஆகியவற்றின் அதிகாரங்களை பற்றி கூறும் சரத்து 72லிருந்து 122 வரைக்கும். பகுதி 5. இந்திய நாடாளுமன்றத்தின் அமைப்பு, உள்ளடக்கம், ஆயுட்காலம், அலுவலர்கள், செயல்முறைகள், சிறப்பு சலுகைகள் ஆகியவற்றின் அதிகாரங்களை பற்றி கூறும் சரத்து 79லிருந்து 122 வரைக்கும். அதாவது நிர்வாகம் முடிஞ்சது 78, இது 79லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பகுதி 5. நம்பர் 19. குடியரசுத் தலைவருக்கு உதவிட, அறிவுரை வழங்கிட பிரதமரை தலைவராக கொண்ட ஒரு மத்திய அமைச்சரவை குழு இருக்க வேண்டும் என கூறும் சரத்து 74ல் 1. குடியரசுத் தலைவருக்கு உதவிட, அறிவுரை வழங்கிட பிரதமரை தலைவராக கொண்ட ஒரு மத்திய அமைச்சரவை குழு இருக்க வேண்டும் என கூறும் சரத்து 74ல் 1. 20. குடியரசுத் தலைவர் குற்றவாளிகளின் தண்டனையை குறைக்கும் அதிகாரம் பற்றி குறிப்பிடும் சரத்து 72. குடியரசுத் தலைவர் குற்றவாளிகளின் தண்டனையை குறைக்கும் அதிகாரம் பற்றி குறிப்பிடும் சரத்து 72. நெக்ஸ்ட்டு 21. மக்களவை மொத்த உறுப்பினர்களில் %, மட்டுமே அமைச்சரவை உறுப்பினராக இருத்தல் வேண்டும். 15%. மக்களவை மொத்த உறுப்பினர்களில் %, மட்டுமே அமைச்சரவை உறுப்பினராக இருத்தல் வேண்டும். 15%. நம்பர் 22. பிரதமரின் கடமைகள் பற்றி குறிப்பிடும் சரத்து 78. பிரதமரின் கடமைகள் பற்றி குறிப்பிடும் சரத்து 78. நம்பர் 23. மத்திய நெருக்கடி நிலையை பற்றி குறிப்பிடும் சரத்து 352. மத்திய நெருக்கடி நிலையை பற்றி குறிப்பிடும் சரத்து 352. 24. மாநில நெருக்கடி நிலையை பற்றி குறிப்பிடும் சரத்து 356. மாநில நெருக்கடி நிலையை பற்றி குறிப்பிடும் சரத்து 356. 25. தேசிய நெருக்கடி நிலையை பற்றி குறிப்பிடும் சரத்து 360. தேசிய நெருக்கடி நிலையை பற்றி குறிப்பிடும் சரத்து 360. இதில் மத்திய நெருக்கடி நிலை, மாநில நெருக்கடி நிலை, தேசிய நெருக்கடி நிலை கண்டிப்பாக இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் மேட்ச் ஷீட்டில் கொடுத்து அவங்க கேட்பாங்க. 26. குடியரசுத் தலைவரின் நிர்வாக அதிகாரம் பற்றிய சரத்து 53. குடியரசுத் தலைவரின் நிர்வாக அதிகாரம் பற்றிய சரத்து 53. குடியரசுத் தலைவரின் பதவி நீக்கம் பற்றி கூறும் சரத்து 61. குடியரசுத் தலைவரின் பதவி நீக்கம் பற்றி கூறும் சரத்து 61. 28. குடியரசுத் தலைவர் மாநிலங்களவைக்கு நியமனம் செய்யும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 12. குடியரசுத் தலைவர் மாநிலங்களவைக்கு நியமனம் செய்யும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 12. 29. குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. நம்பர் 30. 1969ஆம் ஆண்டு குடியரசுத் தலைவராக செயல்பட்ட உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி எம். இதயத்துல்லா. 1969ஆம் ஆண்டு குடியரசுத் தலைவராக செயல்பட்ட உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி எம். இதயத்துல்லா.
இன்றைக்கி 30 கொஸ்டின்ஸ் மத்திய அரசுலேருந்து எடுத்திருக்கோம். இனி பேலன்ஸ் கொஸ்டின் பார்ட் 2வாக வரும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ வரும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.